இணைப்பறவை வாசலில் அரவம் கேட்டது. முன்னறை ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த தாத்தா வேகமாக பின்கட்டு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் ஸ்ரீமதி அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்தாள். யாரெல்லாம் வந்திருக்கா தாத்தா? தெரியும். அங்கே வரல. உங்களை பார்க்க தானே அவ. எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். நீயே அவ சொல்கிறதுக்கு எல்லாம் கேட்டுண்டு அனுப்பிச்சிடு. உங்களை பார்க்காம போவாளா? ஏதேனும் காரணம் சொல்வேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லேன். நம்பவே மாட்டா. அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுப்போ. ஸ்ரீமதி மறுபேச்சு இல்லாமல் திரும்பினாள். நெஞ்சம் கனத்தது. இதுவரை தாத்தாவிடம் எத்தனை பேர் வந்து விட்டார்கள். தம் சொல்லடுக்கத்துடன் பாடம் ஒப்புகிற மாதிரி தான். பாவம், இந்த வயசில் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம். போனவன் புண்ணியவதி. பழுத்த சுமங்கலியா மஞ்ச குங்குமத்தோட ஜம்முன்னு கல்யாண பொண்ணாட்ட போயிட்டா. அதை நினச்சி தான் நீங்கள் மனசை தேத்திக்கணும். புள்ளையும் மாட்டு பெண்ணும் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறா. பேரம்பேத்திகளுக்கு உங்கள் மேலே உசுறு. அதை நினச்சி ஆறுதலாக இருந்துக்கோங்க. பாவம், தள்ளாத வயசில் உங்களுக்கு இப்பேற்பட்ட இடி. ஸ்ரீமதிக்கு அதெல்லாம் அர்த்தமற்ற, உயிரற்ற, உண்மையின் விளிம்பை கூட நெருங்காத வார்த்தை குப்பையாக தோன்றியதென்றால் தாத்தாவுக்கு எப்படி இருக்கும்? வந்தவர்களை அப்படி பேசி வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற உறுதியோடு அவள் சென்றாள். ஆனால் பயன் இல்லை. அவள் நாசுக்காக எவ்வளவு உணர்த்தியும் கேட்காமல் அவர்களை ஒரு தாத்தாவை பார்த்தே தீரவென்று பின்கட்டுக்கு வந்துவிட்டார். என்ன மிஸ்டர்? சாரி. மாட்டு கொட்டனின் பக்கத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்த தாத்தாவின் உடல் விரைத்து கொண்டது. யாரு? வரதனா? வாங்கோ. ஆகாசத்தை பார்த்தால மழை வரும் போல இல்லையே என்றார். தாத்தா திரும்பாமலே வந்தவர் திகைத்து போனார். சற்றென்று பேச முடியவில்லை. என்ன பேசவே காணா? மழை வந்தா இப்போ ஊரில் இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு விமோச்சனம் பிறக்கும் இல்லையா என்றார். தாத்தா தொடர்ந்து பிறகு திரும்பி நின்று வந்தவரை பார்த்து புன்னகை செய்தார். நீங்கள் அப்படி நினைக்கிற போல இருக்கு. அதுவும் சரிதான். நம்ம வறட்சிக்கு கொஞ்சம் மழை போராது தான் நன்னா அடித்து பெய்யணும். உங்களுக்கு என்ன தோன்றது? துக்கா விசாரிக்க வந்தவர் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டார். விஷயத்தை கேள்விப்பட்டேன் மிஸ்டர். சாரி. அப்போ நான் ஊரில் இல்லை, திருச்சிக்கு ஒரு காரியமாக போயிருந்தேன். வந்ததுமே இப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சங்கடப்படுது. ஆறுதலாக உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உங்கள் ரெண்டாவது பையன் ஏதோ இன்றைக்கு போயிருந்தானே, என்ன ஆச்சு? நீங்கள் அதை நினைக்கக்கூடாதுன்னு இருக்காப்புல இருக்குது. ரொம்ப விவேகம்தான். துக்கத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் மனுஷன் மீள முடியாது. நீங்களாவே தான் எப்படியோ மனசை தேத்திக்கணும். இந்த வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னதான் மாமி தன் வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் மகாலட்சுமியாட்ட போயிட்டாலாம் கூட. பேங்க் வேலையாக தான் அந்த இன்டர்வியூ அல்லது வேறு எதுவும் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானா? வரதன் அவரை வெறிக்க பார்த்தார். ஒரு வினாடி மனதில் மின்னிய சந்தேகத்தை அடக்கி கொண்டார். சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. சில ஸ்நேகிதியோடு வந்திருக்கேன். அவளுக்கு எங்கேயோ கடத்தெருவுக்கு போகணுமாம். இத்தனை பெரிய உலகத்தில் மாமிக்கு தான் இடம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாம் அவன் செயல். உயிர் எங்கிருந்தாலும் அந்நியதான். மனசை சமாதானப்படுத்திக்கணும். இறைவன் உங்களுக்கு அதுக்கான தெம்பை கொடுக்கட்டும். தைரியமாக இருங்க சார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்போ கிளம்பிட்டா? சரி, போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் சாவகாசமாக வாங்கலேன். வெயில்தால வந்தா ப்ளசண்ட் வாக்காகவும் இருக்கும் என்றார் தாத்தா. வந்தவர் போன போது தன் நண்பர்களிடம், என்றைக்குமே மண்டக்கணம்தான். இந்த சந்தர்ப்பம் கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்னு பாருங்களே. அந்த அம்மா எப்படி தான் இந்த மனுஷன் கூட குடுத்தனம் பண்ணினாலோ பாவம் என்று சொல்லி கொண்டு போனது ஸ்ரீமதியின் காதில் விழுந்தது. அவள் மீண்டும் கொள்ளை பக்கம் வந்தாள். தாத்தா இப்போது வானத்தை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு பார்வை இறக்கி மாட்டு தொழுவத்தை பார்த்தார். அதன் அருகில் இருந்த துணி துவைக்கும் கல்லை பார்த்தார். பிறகு வீடியாக படர்ந்திருந்த மல்லிகை கொடிகளை பார்த்தார். ஒவ்வொன்றையும் பார்வை தடவி கொடுப்பது போல் இருந்தது. பாட்டி தொழுவத்திலே மாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் வைப்பதும், கல்லில் தன் மடிப்புழுவை துவைப்பதும், மல்லிகை கொடிகளை ஆசையுடன் வளர்ப்பதும் எல்லாம் ஸ்ரீமதிக்கு நினைவு வந்தன. பாட்டி இறந்தபோது சடலத்தை தாத்தா இமைக்காமல் நோக்கினார். ஆனாலும் அளவில்லை. அப்போது சரி, பிறகு இந்த 2 வாரங்களில் சரி, அவர் அழுது யாரும் பார்க்கவில்லை. இப்படி வீட்டை இடமாக பொருளாக கண்களினால் வருடி கொடுக்கிறாரே, அவ்வளோதான். வந்த சூடு தெரியாமல் திரும்பிவிட
அவள் முனைந்தபோது தாத்தாவின் பார்வை தற்செயலாக அவள் மேல் விழுந்தது. என்ன, இன்னும் யாரேனும் வந்திருக்காளோ? துக்கா விசாரிக்க ஸ்ரீமதி எச்சிலை விழுங்கி கொண்டாள். 60 ஆண்டு கால உறுதுணையின் இழப்பு. அதை இழப்பு என்று சொல்லிவிட்டால் போதுமா? அதை ஏந்துவதற்கு வார்த்தையில் இடமுண்டா? 60 ஆண்டுகள், 60 வருட தோல்மை மட்டும்தானா? பாட்டியை தவிர இன்னொரு பெண்ணை இவர் திரும்பி கூட பார்த்ததில்லை. நான் ரொம்ப கொடுத்து வச்சபடி இன்று பாட்டி எத்தனை தரம் கண்ணில் நீர் மறுக்க சொல்லி கசிந்திருக்கிறாள். செத்த முகத்தில் கூட அந்த பரவசம் மாறாமல் இருந்தது. அதன் அர்த்தத்தின் விரிவுகளை எல்லாம் கேவலம் துக்க விசாரிப்பு என்ற சம்பிரதாயத்தின் எல்லைகளுக்கு அடக்கி வைக்க முடியுமா? வார்த்தைகளுக்கு எப்போதும் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. இனிமே இப்படி யாரேனும் நீட்டி முழக்கி பேசிட்டு என்கிட்ட அழ வந்தாலோ ஜோட்டாலேயே அடித்து விரட்டிடுவேன். ஜாக்கிரதா என்றா தாத்தா. சரி தாத்தா, யாரும் வராமல் பார்த்துக்கிறேன். நல்ல பொண்ணு, இப்படி வா. பின்கட்டு தாழ்வார படிகளில் மேல்படியில் பாட்டி வழக்கமாக உட்கார்ந்து காற்று வாங்கும் படியில் தாத்தா உட்கார்ந்து கொண்டார். அவளை அருகில் இருத்தி கொண்டு அவள் கையை தம் கையில் பற்றி கொண்டார். பார்வை மறுபடியும் மல்லிகை கொடியில் நிலைத்தது. அவர் எதுவும் பேசவில்லை. நிறைந்து ததுமும் பாத்திரத்திலிருந்து துளிகை சிந்தி வீதானபடி ஜாக்கிரதையாக பற்றுவது போல் ஸ்ரீமதி அவள் மௌனத்தை வெகு கவனமாக பாதுகாத்தால். தாத்தாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சிறு சலங்கள் கூட ஒரு குறுக்கீட்டென்று கருதி அசையாமல் உட்கார்ந்ததால் அவ்வப்போது அவர் உடம்பில் ஒரு நடுக்கம் பாய்வதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அப்பா, சாப்பிட போலாமா? இரவு ஆகிவிட்டதே என்ன? ஸ்ரீமதியின் தந்தை பின்னால் நின்று குரல் கொடுத்த போது அந்த ஒளி ஒரு பாறாங்கல்காக மௌனத்தின் மீது விழுந்தது. ஸ்ரீமதி பதறிக்கொண்டு தாத்தாவை பார்த்தாள். ஆனால் அவர் வரேன் போ என்றார் சாதாரணமாக. ஸ்ரீமதி கையை விட்டுவிட்டு நீயும் போய் இலையில உட்காரு, வந்துடுறேன் என்றார். சாப்பிட ஆரம்பித்த பிறகும் அவர் வரவில்லை. இன்னும் அங்கேயே இருட்டில் விரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறா என்றார். ஸ்ரீமதியின் தந்தை சாப்பிட வரேன்னு மறந்துட்டால் போல் இருக்கு என்றார் ஸ்ரீமதியின் தம்பி. பாட்டி இருந்தால் அவருக்கு இப்போ ஒரு டோஸ் கொடுத்து அழைச்சிட்டு வருவா. ஸ்ரீமதியின் அண்ணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் புதிதாக திருமணமானவன். மனைவி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. இது தினம் தினம் நடக்கிற கூத்தா போயிட்டு என்றால் ஸ்ரீமதியின் தாய். ஆமாம் அப்பா, அவர் வாய் விட்டு கதறி அழுதட்டானா தேவலன்னு எனக்கு தோன்றது. துக்கத்தை எல்லாம் இப்படி உள்ளே வச்சுட்டு மறுக்கக்கூடாது என்றார். ஸ்ரீமதியின் தந்தை தன் மனைவியை பார்த்து, அது என்ன துக்கமோ, என்னதான் மனசை அழைக்கின்றாலும் நிஜமாய் துக்கம் இருந்தால்தான் கட்டின பொண்டாட்டி செத்து கிடக்க போது கூட கண்ணில் ஜலமே வராமல் இருக்கும். நீ என்ன அப்பாவுக்கு அம்மா மேலே பிரியவே இல்லைன்னு சொல்கிறியா? நான் என்னத்தை கண்டேன், ஆனால் இந்த ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் நம்பவே முடியாது. ஸ்ரீமதி எழுந்து விட்டாள். நான் போய் தாத்தாவை கூப்பிட்டு வரேன் என்று சொல்லி வேகமாய் அறையை விட்டு சென்றாள். தாத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். எதுவுமே பேசவில்லை. ஸ்ரீமதியின் தாய் எப்போது போல அவருக்கு மரியாதையுடன் பரிமாறினாள். தாத்தா அவ்வப்போது தலை நிமிர்ந்த போதெல்லாம் அவர் பார்வை நான்புறமும் ஏதோ தேடுவது போல் அலைந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து போய் கை கழுவி கொண்டார். சிப்பல் தட்டில் சாதம் எடுத்து வந்து ஸ்ரீமதியின் தாய் வியப்புடன், என்னமாமா அதுக்குள்ளே எழுந்துட்டே என்றார். ஏன்? சாப்பிட்டேன், எழுந்துட்டேன் என்று தாத்தா பதிலளித்தார். மோர் சாதம் சாப்பிடலையா இன்னும்? ஓ என்றார் தாத்தா. பிறகு பரவாயில்ல, வயிறு ரொம்பிட்டு என்றார். ஸ்ரீமதியின் தந்தை அவரை அனுதாபத்துடன் நோக்கினார். புரியுது அப்பா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. துக்கம் நெஞ்சு அடக்கிற போது என்ன செய்கிறோன்னே சில சமயம் நினைவு இருக்கிறதில்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா ஞாபகம் வந்துட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவள் நிற்கிற மாதிரியே தோன்றுறது. அம்மா உயிரோடு இல்லைன்னு இன்னும் நம்ப முடியலை. ஸ்ரீமதி நல்லா வாழ்ந்துட்டா, சீக்கிரம் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் என்றார் தாத்தா. அவர் அந்த அறையை விட்டு சென்றதும் ஸ்ரீமதியின் தம்பி தன் தந்தையிடம், தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகிறச்ச அவருக்கு என்ன வயசுப்பா என்று கேட்டான். நீ அவசியம் தெரிஞ்சாகணுமா? போடா, சாப்பிட்டேன்னா எழுந்து கையெழுமிட்டு போய் படி. ஸ்ரீமதியும் அவள் சகோதரர்களும் அங்கிருந்து சென்றார்கள். ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பா ஆனாலும் அழுதான் என்றான் ரங்கன். எனக்கு அவரை பார்க்குற போது பயமாக இருக்கு என்றான் கனகா. ஏ, இப்படி உணர்ச்சி இல்லாமல் மனுஷன் நடத்துக்க முடியுமான் தான். பாவம் உங்கள் அம்மா, அவருக்காக கொஞ்சமாக உழைச்சா. ஆயுசெல்லாம் கூடவே இருந்தவள் போயிட்டாலே துளி கூட இல்லையே. உனக்கு என் அம்மா கிட்ட இது என்ன புது கரிசனம்? அவள் உயிரோடு இருந்தப்ப அப்படி ஒன்றும் நீ ரொம்ப அனுசரித்து போகலையே. அவள் தேமன் மாட்டை குளிப்பாட்டினாலும் தன் புடவையை தோச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ண கூட கிட்ட போக மாட்டியே என்று ரங்கன் சிரித்தபோது கனகம் கோபமாய் அவரை விழித்து பார்த்தாள். நீங்களும் சமயம் பார்த்து தான் சொல்லி காட்டுற போல
இருக்கு. ஏன் அப்போ சொல்கிறதுக்கு என்ன? என் அம்மாவுக்கும் போய் ஒத்தாசை பண்ணடின்னு இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா? மனசுக்குள்ளே வச்சுண்டா மற்றவளுக்கு மூக்கிலே வேர்க்குமா என்ன? நான் கொஞ்சம் கிட்ட போனாலும் என்னமோ ஆச்சாரம் கெட்டு போச்சுன்னு உங்கள் அம்மா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாளே, அது எங்கே தெரிஞ்சுக்க போகிறது உங்களுக்கு? நான் செய்கிறதானே கண்ணில் படும். அவள் போன அப்புறம் கூடவே அவன் மேலே குத்த சொல்லணும். அதான் இருக்கிறவருக்கும் தினம் வீட்டில் குருஷேத்திரம் நடத்தியாச்சே. அடேங்கப்பா, இத்தனை ஆங்காரம் இருக்கா உங்களுக்கு மனசுக்குள்ள? இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு இருந்தாலே அப்போ. ஆயிரம் தான் இருந்தாலும் ஆம்பளைங்க ஒவ்வொருத்தருமே கடைசியில் அம்மா கோதண்டராமன் தான். பொண்டாட்டி எத்தனை செஞ்சாலும் எடுப்பாது. மனசிலே ஆழமான இடம் என்றைக்குமே அம்மாவுக்குன்னு தத்தம் பண்ணியது தான். அப்படி தானே வச்சுக்கோயேன். நானும் அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட எத்தனை ஆசையாக இருந்தாலும் மனசில் முக்கிய இடத்த உனக்கு தத்தம் பண்ணியிருப்பான்னு நீயும் சந்தோஷப்பட. அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டதுனால இனிமே இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த உணர்ச்சி இல்லைனா எந்த அம்மாவாலும் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாளான்னு சந்தேகம்தான். நான் ஒன்றும் அப்படி இல்லை. பாவம், உங்கள் அம்மாவுக்கு பறிஞ்சிட்டு வந்ததுக்கு எனக்கு இது நன்னா வேணும் என்று கனகம் முகத்தை திருப்பி கொண்டாள். உள்ளதை சொன்னால் கோபம் வருகிறது என்று நினைத்து கொண்டு ரங்கன் கூறினார். கோபிச்சுக்காத, நான் சும்மா சொன்னேன். அப்பா போக்கு எனக்கு மட்டும் பிடிக்கிறதா என்ன? சாவு என்கிறது ஒரு அந்நியமான எண்ணம். அழுது அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த திகைப்பு குறையிறாப்புல இருக்கும். அதை கொடுக்காம ஒருத்தர் கல்லாட்டம் இருந்தா நீ சொன்னாப்புல ஒரு விதத்தில் பயமாக தான் இருக்குது. அதுக்கு இல்லைனா உங்கள் அம்மாவுக்காக உங்கள் அப்பா அழாமல் இருக்கிறத பார்க்குறப்ப ஒரு பொண்டாட்டியாய் பாடுபடுறது எல்லாமே கடைசியில் இத்தனை வியர்த்தந்தான்னு தோணி போகிறது. நம்ம நிராகரிச்சிட்டா பாத்தியான்னு மனசை தாக்குறதுக்கு கனகத்தின் குரல் கம்மியது. தன்னை அந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறாள் இவள். உலகத்தில் எல்லாருமே மரணம் என்ற மகா கர்மம் கூட ஒரு சின்ன தன்முயற்சியில் தான் அஸ்திவாரம் கொண்டு இருக்கிறதா? மனிதனை பொறுத்தவரையில் உலகம் என்றுமே சிறியதுதான். அதற்கு சந்திரமன்றம் போக வேண்டியதில்லை. என்னத்தை ஆனாலும் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திடாத கனகம் என்று ரங்கன் அவள் முதுகில் தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். நம்ம மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வரட்டும், அவனும் நானும் எத்தனை ஒத்துமையாக இருக்க போறோன்னு பாருங்க என்றாள் கனகம். ஸ்ரீமதி அண்ணன் சாப்பாடு முடிந்தன்மை ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு தன் வீட்டகத்துக்கு சென்றார். வச்சலாவின் முகம் அவனை பார்த்ததுமே வளர்ந்து விட்டது. என்ன திடீர்னு இன்னைக்கு வரப்போறதா சொல்லவே இல்லை. சாப்பாடு ஆச்சா என்று விசாரித்தாள். ஆச்சு என்றார் நாராயணன். இருவரும் வச்சலாவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு கல்யாணமாகி 1 மாதமாகி இருந்தது. அவளை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து வர நன்னனார் பார்த்து கொண்டிருந்த போது அவன் பாட்டி இறந்து விடவே அது தள்ளி போய்விட்டது. வீட்டிலே பாட்டி பேச்சாவே இருந்தது. பாட்டிக்கு துக்கம் கொண்டாடுறவ பாட்டியை புரிஞ்சுக்காதவ. அப்படி பார்த்தா தாத்தா நடந்துக்கிட்ட விதம் சரின்னு தான் சொல்லணும். உங்கள் தாத்தா துளி கூட அளவே இல்லையாமே. இருவர் ஒரு வார்த்தை கூட உங்கள் பாட்டியை பற்றி பேசவும் இல்லையாமே. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆம்பளைங்களுக்குமே இந்த மாதிரி கள்ள மனசு தானா? போக்கிரி புருஷ பொண்டகள் எத்தனையோ இருக்கும். தாத்தா போக்குக்கு தக்க காரணம் ஏதாவது இருக்கலாம். மற்றவளுக்கு புரிய முடியுமா? நான் அதை சொல்லலை. பின்ன நாராயணன் கண்கள் மிருதுவாயிருந்தன. எங்கள் பாட்டி ரொம்ப அருமையான மனுஷி. உங்கள் எல்லாருக்குமே அவகிட்ட உயராம் ஸ்ரீமதி சொல்லியிருக்கா. பாட்டியை தெரிஞ்ச யாரும் அதை பற்றி ஆச்சரியப்பட முடியாது. அவளோட எலியும் பூனையுமா சண்டை போட்ட எங்கள் அம்மா கூட, ஐயோ மாமியார் மாட்டுப்பெண் சண்டை போட்ட உண்டா உங்கள் வீட்டில்? எனக்கு இப்போவே பயமாக இருக்கே. வந்து எங்கள் அப்பா கூட சொன்னார், முதலிருந்தே தனி கொடுத்தனமாய் போயிடுங்களேன்னு. நாராயணன் சிரித்து கொண்டே அவள் காதை விளையாட்டாக கிள்ளினான். சில்லி, பயம் எதுக்கு? மாமியார் மாட்டுப்பெண் சண்டைங்கிறது எல்லாம் அவளுக்கு சும்மா ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். வெளியிலேயே வெட்டி மடிஞ்சிருமா? ஆனால் தினம் பாட்டிக்கு ராத்திரியில் பாலை எங்கள் அம்மா தன் கையாலே தான் குங்குமப்பூ சேர்த்து சுண்டை காய்ச்சி தயார் பண்ணுவா. அந்த வேலையை ஸ்ரீமதி கிட்ட கூட நம்பி விட மாட்டா. அதே மாதிரி பாட்டியை எதை மறந்தாலும் எங்கள் அம்மாவின் பிறந்த நாள் மறக்காமல் அன்னைக்கு கோயிலுக்கு போய் அவள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வருவா. ஓ அப்படியா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, பாட்டியோட பழகினவளே அவள் அருமை தெரியாதவள் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவளை பார்த்தாலே யாருக்கு தான் உயிரோடு இருக்கிறத பற்றியே இது சந்தோஷம் ஏற்படும். அவள் உயிரே வடிவமாக இருந்தவள், வாழ்க்கையோடு பிணைஞ்சிருந்தவள். நாங்கள் குழந்தையாக இருந்தபோது
அவள் எங்களுக்கு சொன்ன ராஜாராணி கதைகள், புராண காவிய கதைகள், தேவதை கதைகள் எல்லாத்திலும் நல்லது ஜெயிக்கிறது, கெட்டது தோற்கிறது என்கிறது. இன்னும் அடிப்படைக்கு போய் வாழ்க்கை வளர்ச்சி என்கிற உயிர் தத்துவம் ஜெயிக்கிறதுன்னு அறிவும் சாவும் தோற்கிறதுன்னு மனசிலே பதிகிறாப்புல சொல்வா. நன்மையே ஜெயிக்கிறதுனா அது வாழ்வு, தீமையே தோற்குதுன்னா அது அழிவு. அவள் பார்வையில் வாழ்க்கையை ஒரு பெரிய திருவிழா, உயிர் நிரந்தரமான வசந்தம். அவளுக்கு சாவில் நம்பிக்கை கிடையாது. அதனால் தான் சொன்னேன், அவளுக்கு துக்கம் கொண்டாடினால் அவளை புரிஞ்சுக்காத மாதிரிதுன்னு. வச்சலா ஆச்சரியத்தான கேட்டுக்கொண்டதால் கணவனின் முகத்து சிரிப்பு, கண்களின் நினைவு பரவசம் அவளை ஒரு மாய வட்டத்தினுள் இழுத்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. உங்கள் பாட்டியை எனக்கு தெரியாதேன்னு இப்போ வருத்தமாக இருக்கு என்றால் வருத்தமே வேணாம். வருத்தங்கிற மனசாலே பாட்டியை தெரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கை அற்புதங்கிற உணர்கிற உணர்ச்சி தான் என் பாட்டி. சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். நாராயணன் மனைவியை கனிவோடு பார்த்தான். நாம் துக்கம் கொண்டாட வேணாம் வஸ்டலா, வாழ்க்கையை கொண்டாடுவோம், உயிரை அழுத்தமாய் ஆமோதிப்போம். பாட்டிக்கிட்ட என் பிரியத்தை இதைவிட அழகாயும் பொருத்தமாயும் வேறு எப்படியும் காட்ட முடியாதுன்னு தோணிதான் நான் அவள் பேச்சிலே உன்னை நினைச்சிட்டு வந்தேன். ஏன்டா அழுதுகிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதியின் தம்பி அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த. ஸ்ரீமதி கண்களை துடைத்து கொண்டாள். எனக்கே தெரிலடா என்றாள். பாட்டியை நினச்சுண்டியா? எனக்கு கூட மனசு தாங்கலை ஸ்ரீமதி. பாட்டி இல்லாமல் வீடே நன்னால. ஆமாம், ஆனால் இப்போ பாட்டிக்காக அழடா வாசு. என்ன வேடிக்கை பாரு, எனக்கு தாத்தாவை நினச்சிதான் அழுக வருது. அவருக்கு என்ன கேடு? அவர் துளி கூட அழலை. அவருக்காக இவள் அலறலாம். போடி, நீ ஒரு பைத்தியம். அது கிடக்கிறது. ஸ்ரீமதி, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேட்குறியா? பாட்டி செத்து போனதை பற்றி. எங்கே படியை கேட்கலாம். வாசு தன் கவிதையை எடுத்து வந்து உற்சாகமை படித்து காட்ட ஆரம்பித்தான். பாட்டியின் மறைவை உருக்கமாக வர்ணித்திருந்தான். சிறிது சிறிதாக பொருளின் உருக்கம் மறைந்து படைப்பின் கிளர்ச்சி அவன் முகத்தில் ஒளி கூட்டியது. இந்த இடத்திலே அப்படியே அழுகை வராப்ல மூவிங்கா இல்லையே என்று கேட்டபோது அவன் முகம் சந்தோஷமாக இருந்தது. அவன் படித்து கொண்டிருந்தபோது ஸ்ரீமதியின் கண்கள் முன்வாசல் தரையில் நிலைத்திருந்தன. அந்த இடம் கோலத்தின் சுவடு படாமல் மூலியாய் இருந்தது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே கோலம் காணப்படாது. வெளி வராண்டாவில் தான் ஒரு பக்கமாக தாத்தா நாற்காயில் உட்கார்ந்தார். பல பேரோடு இருக்கும்போது அவர் தனியாக இருப்பது போல் தெரிகிறார். ஆனால் இப்படிதான் மட்டுமாக முகத்தில் அந்த லைப்புடன் இருக்கும்போது அவர் தனியாக இல்லாத மாதிரி தோன்றுகிறதே. என்ன ஆச்சரியம் என்று ஸ்ரீமதி வியந்தாள். அவன் தம்பி எழுந்து போன பிறகு கூட தாத்தா அதே நிலையில் இருந்தால் ஸ்ரீமதி மெல்ல அவரிடம் வந்தாள். தூக்கம் வரலையா தாத்தா? முந்தை மாதிரி ராமாயணம் ஏதேனும் படித்து சொல்லட்டுமா? வேணாமா? தூக்கம் வராப்ல இருக்கு, போய் படுத்துக்கிறேன். ஹாலில் தாத்தாவும் ஸ்ரீமதி அவள் தம்பியும் படுத்துக்கொண்டு வெகு நேரமாகிவிட்டது. தம்பி எப்போதோ தூங்கிவிட்டான். ஆனால் தாத்தா இன்னும் தூங்கவில்லை என்று ஸ்ரீமதிக்கு தெரியும். அது அவளுக்கு இப்போதெல்லாம் ஒவ்வொரு இரவும் தெரிகிற விஷயம் என்பது தாத்தாவுக்கு தெரியாது. அவள் புரண்டு புரண்டு படுப்பதும் உலகம் உறங்கும் நள்ளிரவு வேளையில் கிழக்கண்களை திறந்து கொண்டு விட்டதுக்கு இருளை வெறித்து கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. அவர் படுக்கையில் எழுந்து உட்கார மெல்லிய சத்தம் வந்தது. அவள் திடுக்கிட்டு பார்த்தாள். தீர்த்தம் வேணுமா என்று கேட்கலாமா? ஆனால் அவருடைய அந்தரத்துக்கு தீண்ட தைரியம் வரவில்லை. தாத்தா எழுந்து நின்றார். நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீமதி ஒரு அச்சத்துடன் இருந்து அவர் அறியாமல் இருளில் மறைந்து அவரை பின்தொடர்ந்தாள். தாத்தா வீட்டினுள் ஒவ்வொரு அறையாக சென்றார். நின்று இடங்களை விரித்தார். பாட்டி பூஜை அறைக்கு சென்று அசையாமல் சிறிது நேரம் நின்றார். பிறகு கொள்ளை கதவை திறந்து கொண்டு பின்கட்டுக்கு போனார். தூக்கத்தில் நடப்பது போல நடை எந்திர போக்காய் இயங்கியது. தொழுவம், துவைக்கும் கல், மல்லிகை கொடி ஒவ்வொன்றின் அருகிலாக இருட்டுடனே சென்று நின்றார். அங்கெங்கே தயங்கி நின்று மண்ணிலும் வானத்திலும் பார்வை நெடுக அலைய விட்டார். பிறகு வீட்டுக்குள் திரும்பி வந்தார். தட்டு தடுமாறி நடந்து வந்து தன் படுக்கையை மீண்டும் அடைந்தார். நடையின் தள்ளாட்டம் இருட்டினால்தானா என்று புரியவில்லை. பயத்துடன் தொடர்ந்து சென்று ஸ்ரீமதி நிம்மதியுடன் பூனை போல் உள்ளே வந்து தன் படுக்கை படுத்துக்கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள். பார்வை மட்டும் அரை இமை திறப்போடு தாத்தாவின் மேலே படித்திருந்தது. தாத்தா சிறிது நேரம் அசையாமல் படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தார். பிறகு படுத்து கொண்டார். ஆனால் தூங்கவில்லை என்று தெரிந்தது. அவர் கண்கள் திறந்ததாய் இருந்தன என்பதை கருமணிகள் இருளில் பளபளப்பதிலிருந்து ஸ்ரீமதி தெரிந்து கொண்டாள். அவர் ஆழமாக பெருமூச்சு விடுவது அவளுக்கு கேட்டது. மறுநாள் காலை தாத்தா எழுந்திருக்கவில்லை.
இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.